ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் நம்ம சேனல் டெலிமிட்டட் ஆகிடும் கைஸ். இனிமேல் இந்த சேனலில் வீடியோ வராது, அதுக்கு கவலைப்படாதீங்க கைஸ். நான் ஒரு நியூ சேனல் உருவாக்கியிருக்கேன். இந்த சேனல் பேரில் நான் கொடுக்க மாட்டேன். கமெண்ட் செக்ஷனில் இந்த சேனல் லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன். இனிமேல் நம்ம போடுற வீடியோ அதில் பார்க்கணும் கைஸ். 500 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே நான் நியூ அங்கே ஒன்று கைஸ் இருக்குன்னு பண்ணாங்க. கவலைப்படாதீங்க. இனிமேல் நான் நியூ சேனலில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் வந்து பார்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க கைஸ். சரி வாங்க நம்ம மாங்காக்குள்ளே பண்ணோமா. ஒருத்தர் எபிலிட்டி பட் ஓபி பவர் ஹீரோ மாங்கா இல்லை. 12 and 13 சாப்டர் இப்போ பார்க்க போகிறோம். கடைக்குள்ளே போனோமா. கடை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சாப்டர் நம்ம ஜிஎஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃபார்ம் எடுத்துருப்பாள். அது மட்டும் இல்லாமல் லூஃபான்னு சொல்லியிருப்பான். இன்னொரு பீஸ்ட்டுக்கு சண்டை போட்டு பார்ப்பா யார் ஜெகனான்னு சொல்லியிருப்பான். பிரின்சஸ் நான் பண்ண அவளோட பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுற பயந்துக்கு நம்ம சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு கத்துற அவளால் தாங்க முடியல. பிளாக் மேஜிக் அப்படி விட்டுடுறான். பாடி கார்டு போட்டு நர்சிங் பாருங்க சீசன் அப்படி தூக்கி போட்டுறான். என்னை நர்சிங் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பாடிக்கு என்ன பண்ணுறான், என்னை மனுஷன் பிரின்சஸ் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அது மட்டும் அவங்ககிட்ட எப்படி நிறைய வெப்பன்ஸ் அது மட்டும் நம்ம ட்ராகன் இருக்குது இந்த மனுஷனுக்கு சொல்கிறான். பிரின்சஸ் ஒரு குப்பரை ஒன்றுத்துக்கு ராக்கெட்னு சொல்லிட்டு திட்டுனுக்கிறான். லூஃபானு டக்குன்னு முன்னாடி வரான் பாருங்கள். லூஃபானு சொல்கிறான், பிரின்சஸ் சொல்கிறேன் என்னை மனசு விட்டு ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு, நீ எவ்வளோ தைரியண்டே என்னை காலையிலேருந்து எவ்வளோ டார்ச்சர் ரிப்பீட் பண்ணு கொல்லாமல் வர மாட்டேன்டேன்னு சொல்லிட்டு வந்துன்னுக்கிறான். பிரின்சஸ் போயிட்டுக்கிறான், நீ என்னை கொண்டனா ஜியோ கிண்டம்லேருந்து ஆளுங்கன்னா வருவாங்க ஒன்று கொல்றதுக்கு உங்கள் ஃபேமிலி சும்மா வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டுங்கிறான். என்னடி ஏன் ஃபேமிலி வர மாட்டாங்களா இல்லை சொல்லி நீ என்னை கொல்லா போடியும் சொல்லிட்டு பிரின்சஸை கத்தின்னுக்கிறான். ஜியோ கேம்லேருந்து யாரும் வேணா வரட்டும், ஆனால் என் ஃபேமிலி மேன் கை வச்சுருக்கேன் சும்மா மட்டும்னு சொல்கிறேன். லூஃபானு சொல்கிறான். ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா அவனோட ட்ராகன் ஃபயர் அதாவது லாவா ஃபயர் ஒரு பால் மாதிரி எனர்ஜிக் மாதிரி பண்ணுறான். நம்ம லூஃபானு பார்த்தீங்கன்னா ஸ்வாட் டைமில் அந்த பிரின்சஸை அடிக்கலாம் பாட பாருங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஜியோசின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபயர் பால் யூஸ் பண்ணி அவளை கொல்லாம் ஒத்துக்கு வராங்க பாருங்கள். டக்குன்னு வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பறந்துங்க வந்துன்னுக்கிறான். ஒரு மாதம் மேலே உட்காந்து பறந்து வந்துன்னுக்கிறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து மிஸ்டர் ஜோரா வர்றாரு. அது பார்த்தீங்கன்னா கியூன் ஃபாதராக வராங்க. கியூன் ஷாக் ஆகுறான், என்னோட ஃபாதர் எங்கேயும் வரான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஜீசன் மேலே பாருங்கள் யாரோ ஒருத்த வரான், மாஸ்டர் மேலே வரான். ரொம்ப பசியிலே அவர் என்ன பண்ணாமான்னு சொல்லிட்டு ஃபயர் பால் அவன் பக்கம் திரும்பினா பாருங்கள். டக்குன்னு அவன் என்ன பண்ணுறான், லூஃபானு வேணான்னு சொல்லிடுறான். ஜீசன் வேணாம் விட்டுரு நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு லூஃபானு சொல்கிறான். ஜிஎஸ்என் அவர் விட்டுரு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபானு சொல்கிறான். நம்ம ஜிஎஸ்என்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இந்த சிக்கன் பீஸை சாப்பிட்ருக்கேன் சொல்லிட்டு மாதிரி பார்த்துனுங்கிறேன். அவனும் மிஸ்டர் சூக்கே இறங்கிடுறாரு. இறங்கிட்டோன்னே அவர் மாஸ்டர் என்ன பண்ணிட்டு நம்ம சூஞ்சு பார்த்துங்கன்னு ஐயோ விட்ட நம்ம சாப்பிட்டு இருந்துருவானோன்னு சொல்லிட்டு பயந்துங்கனாலே நிற்கிற பாருங்க. சூ கண்ட்ரோல் பண்ணுறாரு. டக்குன்னு கியூன்னு வராங்க. கியூன்னு சொல்கிறாங்க அவர் வேறு யாரும் இல்லையா ஃபாதர் அவர்கிட்ட பார்த்து பேசுன்னு சொல்கிறாங்க கியூனும். நம்ம லூஃபானு பார்க்குறோம். டக்குன்னு நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீஜினோ ஹியூமன் ஃபார்ம் எடுத்துக்கின்னு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. நம்ம ஜூ என்ன பண்ணுறாரு, பிரின்சஸ் கிட்ட போய் பிரின்சஸ் உங்களுக்கு ஒன்றும் ஆகலாம் வாங்க ஹாஸ்பிட்டலில் போய் விட்டோம்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கிட்ட பேசுங்கிறாரு. லூஃபானு அவங்க ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம வீட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஜூ உள்ளே வராரு. நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கிற, நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறேன் எனக்கு தெரியும், என்ன மன்னிச்சிருங்க. நம்ம ஆன்ட்டியில் நின்று கேட்குறாங்க, அங்கே இருக்குது இன்னும் காலையிலேருந்து இந்த மாதிரி லூஃபானுங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்ட்டியில் நின்று கேட்குறாங்க. அதுக்கு ஜூ சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா ஜியோ சிட்டி பிரின்சஸ் தான் இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னு நம்ம ஆன்ட்டியில் இன்னும் ஷாக் ஆகுறாங்க. லூஃபானு கேட்குறான், அங்கேயும் இங்கே வரணும் என்னையும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு லூஃபானு கேட்குறான். அதுக்கு நம்ம சூவும் பார்த்தீங்கன்னா உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், இனிமேல் இந்த மாதிரி ஆகாது. ஆனால் உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணேன்னா எனக்கு சில கண்டிஷன் இருக்காது, நீ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நம்ம சூவை கேட்குறாரு. லூஃபானு என்ன கண்டிஷன் ஷாக்காக பார்க்குறாங்க. சூ சொல்கிறாரு, நீங்கள் இப்போ நடக்கிற கிரேட் எக்ஸாமில் சவுத் ஏஷியாவில் நடக்கிற பிக் எக்ஸாமில் எனக்கு கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சூவை சொல்கிறாரு. கியூன்னு சொல்கிறாங்க, அந்த எக்ஸாம் சாதாரணமாக எக்ஸாம் இல்லை, சவுத் ஏஷியாவிலேருந்து எல்லாருமே பவர்ஃபுல்லாக பீப்புள்ஸ்லாம் வருவாங்க, ரொம்ப கஷ்டம் லூஃபான்னு சொல்கிறான். நம்ம சும்மா எனக்கு இந்த கண்டிஷன் நீங்கள் ஒத்துக்கணுன்னா உன் ஆன்ட்டிலேன்னா நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. நம்ம லூஃபானு பார்க்குறேன், ஆன்ட்டிலேன்னு இப்போ ப்ரொடெக்ட் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஹாஸ்பிட்டல் தான் காமிங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சஸ் ஒரு பல்ல கட்டி நிற்கிறான். லூஃபான் எப்படியாச்சும் கொல்லணும், நீங்கள் கொல்லுங்க இல்லை நான் வரட்டேன்னு சொல்லிட்டு கட்டி நிற்கிறான். இல்லை பிரின்சஸ் நீங்கள் இப்போ வர முடியாது, கிட்ட 3 மாதத்துக்கு நீங்கள் வர முடியாது, ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். லூஃபான் நான் கொல்லாமல் வர மாட்டேன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் வச்சுருக்கிறான். நெச்சில் பார்த்தீங்கன்னா அகாடமியில் கட்டுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபானை பச்சிருந்தால அந்த காலேஜெலாம் காமிக்கிறாங்க. லூஃபான் இருக்கான், எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. இவன் அந்த 3rd கிரேடு என்னது டாப் ஸ்டூடெண்ட்டு இவன் லூஃபான் பார்த்தீங்கன்னா ஒட்லெஸ் எபிலிட்டி கட்சின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசினுக்கிறாங்க. லூஃபான் இப்போ வச்சுன்னுக்கிறான். டக்குன்னு பிரின்சிபல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஏஷியாவில் இந்த கிரேட் எக்ஸாம் இருக்குது, பிக் எக்ஸாம் இருக்குது, இன்றைக்கி நடக்க போகுது, எல்லோரும் தயாராக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கேட்குறாரு.
மாஸ்டர் கொண்டு மூலமாக ஸ்கோல் கிடச்சதுனால இந்த ஸ்கோல் யூஸ் பண்ணாலே எனக்கு ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு லூஃபானே ஏச்சுனுக்கிறான். நீ இந்த எக்ஸாமில் கண்டிக்கிற லூஃபன் சொல்லிட்டு பின்னாடி ஒரு வயசு கேட்குறியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் தான் லூஃபன் ஆமான்றான். ஆமாம் டீச்சர், என்னோட ஹார்ட் ஒர்க் மூலமாக நான் பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அதனால எக்ஸாம் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு லூஃபானை சொல்கிறான். சரி நல்ல இந்த கிறிஸ்டல் வச்சுக்க வேண்டிய கிறிஸ்டல் பண்ணுங்க, டெலிபோர்டேஷன் கிறிஸ்டல் உனக்கு என்ன ஆபத்து வந்துச்சுன்னா இந்த கிறிஸ்டல் மூலமாக வந்துட்டு சொல்லிட்டு டீச்சர் கொடுத்துட்டு போகிறாரு. சரி தேங்க் டீச்சர் சொல்லிட்டு லூஃபனை சொல்கிறான். 2 பேர் பார்த்தீங்கன்னா லூஃபனை பற்றி கிண்டல் பண்ணுறாங்க, இந்த இவன் தான் நான் ஒருத்தர் எபிலிட்டி கிடச்சிருன்னு சொல்லிட்டு. கியூனோ ஃப்ரெண்ட்ஸோட வராங்க. பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் டீம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு டீம் சேர்க்கறதுக்கு வராங்க. ஃப்ரெண்டு வந்தோடனே ஷாக் ஆகுது இவனானு சொல்லிட்டு. கியூனு நானும் இந்த 3 என் ஃப்ரெண்டு சேர்த்து 3 பேர் டீமாக என்னம்மா சொல்லிட்டு கியூனு கேட்குறாங்க. லூஃபனும் வேணான்னு சொல்லிடுறேன், ஏன்னா அவன் தனியாக இந்த எக்ஸாமில் போனான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான்னா, அதனால் இவன் வேணான்னு சொல்லிடுறான். நம்ம கியூனு வருத்தப்படுறாங்க, சரி இவனை மிஸ் பண்ணிட்டேமேன்னு சொல்லிட்டு. ஒன்றுத்துக்கு ஆகாத எபிலிட்டி வச்சுருக்கிற இவங்க எதுக்கு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு கேட்குறாங்க. கியூனு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஏஷியாவில் லூஃபன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவனை பற்றி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கியூனு சொல்கிறாங்க. அப்படி நீ அவன் லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். இல்லை நீ தப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு கியூனு பார்த்தீங்கன்னா மலிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஹோட்டல் ஓப்பன் பண்ணிங்கன்னு அந்த ஜிஞ்சு சிட்டி இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு எலிமெண்ட் தான் வராங்க. நம்ம பிரின்சிபலும் வராரு. எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாருங்கள், இந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களை பவர் 7 இருக்குன்னு நீங்கள் காமிக்கும். நீங்கள் ஒரு டீமாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் டீமில் இருக்கிற எல்லா பவரையும் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த லெவலுக்கு போகணும், எந்த லெவலுக்கு மாஸ்டருக்கு சண்டை போடணும்னு சொல்லிட்டு நான் மாஸ்டரை முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க பவர் யூஸ் பண்ணுறாங்க 1-2% தான். ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபலே கேட்குறான், இந்த பாருங்க பிரின்சிபல் நான் பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஹை லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். அவன் சொன்ன மாதிரியே பவர் யூஸ் பண்ணி ஹை லெவலுக்கு போயிடுறான். எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணுறாங்க. என்னப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு தான் இங்கே போகவே மாட்டானுங்க சொல்லிட்டு பேசுனாங்க. பிரின்சிபலும் ஷாக் ஆகிறாங்க, காண்டாகிறாங்க, காண்டாகிறாங்க. நம்ம சூவும் பார்த்தீங்கன்னா சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் லெவல் போவான்னு சொல்லிட்டு நம்ம சூ சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன்றாக பார்த்து சொல்லுங்கிறாங்க. என்ன லூஃபனா ட்ராகன் டைமர் வச்சுருந்தாங்க அந்த பையனான்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுனுங்கிறாரு. நம்ம பிரின்சிபல்னால் ஷாக் ஆகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் ரேங்கில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் 27 தான் இருக்கான். செகண்ட் அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா கியூனோ ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. பிரின்சிபல் டக்குன்னு ஷாக் ஆகிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த பவர் எந்த பவரில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கும்ல, அந்த சிஸ்டமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா 9.9 லெவல், அதாவது பார்த்தீங்கன்னா 10th லெவல் டாப் லெவல் ஃபஸ்ட் லெவல் ஒருத்த போகிறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூ பண்ணுற போகிறான். ஏன்னா 10th லெவல் போகிறாங்களா, அந்த நைட் மீடியத்துக்கு போகிறாங்க சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. பிரின்சிபல் பக்கத்தில் ஒருத்தங்க அவனும் ஷாக் ஆகுறான். நம்ம சூ பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன்ல அவன் பண்ணா ஃபஸ்ட் லெவலுக்கு போவானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுனுங்கிறாங்க. மிஸ்டர் ஸ்டூ முன்னாடி இந்த ஸ்லூஃபனுக்கு இந்த பவர் இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு பேசுனுங்கிறாங்க. அந்த ட்ராகன் நைட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற மோஸ்ட் இது 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் போயிருந்தான். அவனு வந்து இந்த ஏஷில் ஸ்ட்ராங்காக இருக்கான், அவனே சேர்த்து தானே இவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு ஏச்சுனுங்கிறாங்க. டக்குன்னு நம்ம லூஃபனை பார்த்தீங்கன்னா அங்கே போர்ட்டல் யூஸ் பண்ணி நாங்கள் போயிடுறோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா லூஃபன் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மான்ஸ்டராக இருக்குது. லூஃபன் பார்க்குறான், என்னடா இது மாஸ்டர்னு சொல்லிட்டு. அந்த மாஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் உல்ஃபுன்னு போட்டிருக்கு. ஒரு உல்ஃபு பார்த்தீங்கன்னா 10th லெவலில் இருக்குது. லூஃபனை பார்க்குறேன், சரி நம்ம சும்மா சண்டை போட்டு பார்ப்போம், நம்மளோட நியூ எபிலிட்டி யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவன் நியூ ஸ்கில் கற்றுருக்கான். அந்த ஸ்கில் யூஸ் பண்ணுறான்னா ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃப்ளாஷ்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனும் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். யூஸ் பண்ணோன்னே எல்லா உல்ஃபும் செத்து போகுது. அந்தளவுக்கு அந்த ஃப்ளாஷ் பவர்ஃபுல்லாக இருக்குது. டக்குன்னு அந்த ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நைட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க, என்ன கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னதில் கம்ப்ளீட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பார்த்துனுங்கிறாரு. டாப் 4 யார் இருக்குன்னு காமிக்கிறாங்க. அந்த பிரின்சிபல் எடுத்திருப்பால அவனும் ஃபஸ்ட்டு ரேங்கில் இருக்கான். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்கில் இருக்கான். கியூன் பார்த்தீங்கன்னா கியூன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 4th ரேங்கில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல சாப்டர் முடியும் நண்பா. நெக்ஸ்ட்டு சாப்டரில் பார்க்கலாம். பாய்.